இந்து தம்பி எங்க? இது ஏன் கோவிச்சுட்டு போறா? சரசு, தயவு செஞ்சு இங்க நடந்தது அம்மாட்ட சொல்லிடாத. டேய் இரு வர்றேன். டேய் போ. அண்ணா அது வந்து டேய் கல்யாணத்துக்கு முன்னால அப்படி இப்படி இருக்கிறது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா நடந்துக்க வேண்டாம். நீ இவகிட்ட பேசிட்டு இருந்து உன் பொண்டாட்டி பார்த்துட்டா போல இருக்கு. கோச்சிட்டு போறான். போய் சமாதானம் பண்ணு. ஒத்துக்கிட்டா பாரு, இல்லைன்னா கப்புன்னு கண்ணீர் விட்டு அழுதுரு. இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தாண்டா. தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாளுங்க. தப்பு பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன்னு வை, போனா போட்டு விட்டுருவாளுங்க. போ போடா போ. டேய் ஏடா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க? ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க? அறிவிருக்கா உனக்கு? அதுலடா நம்ம நொண்டி வாத்தா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ வரலையா? ஏண்டா அந்த அநாத கிழமை செத்தா என்கிட்ட சொல்ற? கயத்தை கட்டி ஆத்துல வீசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா போடா. அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர் தான் மண்டையா போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1,00,000 பணம் இருக்கு. 1,00,000? ஆமா. அவருக்கு கொல்லி போடுற வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறியே, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் குட்டை என்ன விலை? டேய் நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு கால் நொண்டி வாத்தியா இருந்தார்ல. ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காலை ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1,00,000 பணம் இருக்கான். அவருக்கு கொல்லி போடுற வாரிசுக்கு தான் அந்த பணம் போய் சேருமா. அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1,00,000 வாங்க போறேன். டேய் யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். See you. தாத்தா 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 தாத்தா, சின்ன வயசுலயே போயிட்டிய தாத்தா. சித்தப்பா சித்தப்பா ஐயா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேனே சித்தப்பா. சித்தப்பா உங்களுக்கு எப்படி சித்தப்பா வேணும்? உனக்கு என்ன செட்டப்ல இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க. நான் தான் அண்ணா கபடி காசுக்காக நடிக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி, நடிப்பு கண்டினியூ பண்ணு. தாத்தா, நாளை செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிலாம் வாங்கி கொடுப்பியே, இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணான்னு போட்டு ஏன் சித்தப்பா. ஆத்தப்பட்ட செயினை இந்த ஆள் போட்டு மாதிரி சொல்றீங்களே, நியாயமான? இது உனக்கு தான் தெரியும், ஆபீஸுக்கு தெரியுமா? தாத்தா, நான் தான் கொல்லி போட்டோம்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா, நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே, நான் தான் கொல்லி வைக்கணும்னு. சார், அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க. உங்களுக்கு மட்டும் காட்டுமா, எல்லாருக்கும் காட்டுமா? சார், இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென் டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா கேஸா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்ன சார், இவர் வாங்கின 1,00,000 நீங்க தானே ஜவாப் தாரி. நானா சார், நான் ஜவாப் தாரியா? இந்த அனாதராய் யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா அவன் நீங்க நம்பர் தான். டேய், இந்த செத்து போனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஐயோ, அது நீங்களாச்சு, உங்க செத்து பண்ண சித்தப்பாச்சு. டேய், எனக்கு சித்து போனா உனக்கு தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்லடா சின்ன என்ன தம்பி. பேசிட்டு கூட்டிட்டு போங்க. வாங்க சார், தம்பி. வாங்க, வாங்க, வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாத நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். நாய Hey Pops, how are you? Man. டேய், உன்னை நான் கேட்டாடா? போடா சேர. ஹேய், நலமா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க, என்ற வீட்டுக்காரன் தான் சண்டை போட்டு கோச்சுக்காட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்படி விட்டுற முடியுங்களா
சொல்ற? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் கிழமை புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசென்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல. தட் இஸ் கரெக்ட். ஆமா கொன்னம் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு துக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு கொன்னம் பொழப்பு. ஏய் அண்ணனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தைரியம் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்னன்னு நீங்க அவ்வளவுதான் விவரம் இல்லாம சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்கள அதை காப்பாத்துவாங்க. டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு ஏன் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு தடவை சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. என்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் விடுனா விடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன், புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கட்டுங்களா? இறங்க சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. அந்த ஆள் தரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான் அந்த ஆள்? என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள் நீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்னடா அங்க பாக்குற? திரும்புடா. திரும்ப எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. வீடு 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 விடு. ஐயோ என் டவுஸ், என் டவுஸ், என் டவுஸ். ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல. விடு. அண்ணே கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. என்ன விட்டுருவேன்? அட சரி விட்டு தொலை. போய் தொலை. ஐயோ விட்டுட்டா. என்ன? ஐயோ ஐயோ தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ என்ன ஆத்தோட போறீங்களே? அட பாவி, கைத்த ஊட்டி என்ன காப்பாத்துறா. காப்பாத்த சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேகர் டாம்ல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ தம்பி. ஏய் தம்பி, என்னண்ணா? படப்போட்டி எடுக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போனேன். கடை வீதிக்கு போயிருந்தப்ப நல்ல புடவை இருந்தது, இந்துக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்துக்கு புடவை எதுக்குண்ணா இதெல்லாம்? என்ன ஏற்கனவே அவகிட்ட நிறைய புடவை இருக்குண்ணா. என்ன இப்படி சொல்லிட்டேன்? புடவை விஷயத்திலயும் புருஷ விஷயத்திலயும் பொம்பளைங்க ரொம்ப கெட்டி. இந்தா கொண்டு போய் கொடு. அவ வேண்டான்னு சொல்ல மாட்டாடா. அண்ணா அது இல்லைண்ணா. போடா. அட போ. எனக்கு நம்ம குடுக்குற மாதிரி தெரியல. பின்ன கம்மி விலைக்கு வித்து வாங்குறியா? அவர் தயங்குறத பார்த்தா வேற யாருக்கோ கொடுக்குற மாதிரி தெரியுது. அதனால நம்ம இங்கே இருந்து பாப்போம். இந்து புடவை பியூட்டிஃபுல் மாமா. புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மாவா? உனக்காக 5000 கடை ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? பாத்தியா, கோயமுத்தூர் இருக்கிறதே 1000 கடை, இவன் 5000 கடை அடிச்சுடுறான். பாத்தியா, இவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கண்டா. ஐயோ மாமா, உங்களுக்கு உமா கொடுக்கணும் போல இருக்கு. உமாவா? என்ன பம்மல் வார்த்தைகள் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காளுங்களே. குடு குடு குடு. இதுவா? ஐயோ இந்த வரேன் பாட்டி. மாமா என்ன இந்து இங்க இருக்கிறான்? இவன் யாருகிட்ட உமா வாங்கிட்டு இருக்கான்? நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன மாமா இது? நான் இப்பதானே ஒண்ணு கொடுத்தேன். ஒரு சாரிக்கு 1 தான். நான் இப்பவே 2 கொடுத்தாச்சு. அதெல்லாம் முடியாது. குடு. சரி சரி, நான் கொடுக்கறேன். டேய், கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்காத, உதடு கிழிஞ்சிரும். ஏண்டா உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட நீ மறைச்சிருக்கிற. வர வர உங்க திருட்டுத்தனம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாத்தியா இருந்த வெளில நிக்க வச்சுட்டான்னு அந்த ஆளை ஊருக்குள்ள ஓடோட துரத்தி அடிச்சேங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். வாத்தியார் அடிக்கலாம்டா, வாக்குப்பட்ட வந்தோட அடிக்க முடியுமா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த விஷயத்தை இந்து கிட்ட பேசி பாக்குறேன். வேண்டாண்ணா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி எந்த கிட்ட காட்டிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பொய்ய சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுலயே என் மேல கோவமா இருக்கா. நீங்க இதை கேட்டீங்கன்னு வைங்க, அவ கோவம் அதிகமாயிடுச்சுன்னா? டேய், ஆம்பளைங்க கோவம் இருக்கு, அது பொம்பளைங்க நினைச்சாலே காணாம போயிடும். பொம்பளைங்க கோவம் இருக்கு, அது ஆம்பளைங்க அணைச்சாலே சரியா போயிடும். இதெல்லாம் ஃபேமிலி சயின்ஸ்ரா. டேய் சிறுசு, ஆனானப்பட்ட ராமனுக்கே சீதை சீக்கிரம் கிடைக்கல. சிக்கி சீக்கி அடிச்சு வில்ல உடைச்சு பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சான்.
அந்த சீதை மேலேயே ராம சந்தேகப்பட்டான். அதுக்காக குடும்பம் நடத்தாம விட்டாங்களா என்ன? குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்பா. இதெல்லாம் கதைக்கு தானே நல்லா இருக்கும். பதிலுக்கு பதில் பேசாதடா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே பெரியவங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. நீ ஒரு பொய் தான் சொல்லியிருக்க. இன்னும் 999 பொய் பாக்கி இருக்கு. அதை என்கிட்ட விட்டுரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாண்ணா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? பூசாரி பொய்யும் புலவம் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு அரை பொய்க்கு கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார். அண்ணா அண்ணா எங்க போயிட்டாரு இவரு? அண்ணா அண்ணா, ஐயோ! சக்சஸ் சக்சஸ். நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்துவி உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகி ஐயோ அண்ணே, இப்படி கூட இருந்து கவுத்துட்டீங்களே. அண்ணா இத முதல்லயே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேனே. எங்கேயாவது படாத இடத்துல பட்டு இருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, இந்த இடுப்பு ஏரியா இருக்கே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே ஒரு கிக் ஏற்படும் பாரு. அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. இதெல்லாம் நடக்குமாண்ணே? என்ன நடக்குமாங்கற? இந்து கையில தைலத்தை கொடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்குவா பாரு. பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ. இந்து இந்து என்ன மாமா கூப்பிட்டீங்களா? இந்தா உன் புருஷனுக்கு இடுப்பு சுளிக்கிருச்சு. இந்த தைலத்தை கொண்டு போய் நல்லா தேய்ச்சு விடு. ஏன் நீங்க தேய்ச்சி விடக்கூடாதா? ஆனா என் கை முரட்டு கைமா, புடிச்சனா இடுப்பு ஒடிஞ்சிரு. அப்புறம் புத்தூர்ல போய் கட்டணும். இந்த புடே என்ன பாக்குற? தாலி உனக்கு கட்டினானா எனக்கு கட்டினானா? புடே போய் தேய்ச்சு விட சீக்கிரம். என்னாச்சு? கீழே விழுந்துட்டாரு, இடுப்பு பிடிச்சிருச்சு, தைலம் தேய்ச்சி விடுறேன். ஏமா கழுத்து சுளுக்கு, கை சுளுக்கு, கால் சுளுக்கு, இதுக்கு தைலம் தடவாங்க. இடுப்பு புடிச்சுக்கிறது தைலம் தடவுறிய எந்த படையும் சொல்லுது? இரு, எங்க ஊர் வைத்தியமே வேற, நான் கொண்டு வரேன். அம்மா, டடடாங். ஐயோ உலக்கையா! இந்த உலக்கைய இடுப்பு பிடிச்ச இடத்துல அமைக்கி தேய்ச்சோம்னு வச்சுக்க, சுளுக்குலாம் பறந்து போயிடும். எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு போயிடுச்சே. போய் சொல்றாரு. விடாத அமுக்கு. ஐயோ போதும் போதுண்டா. படக்குன்னு உடையிற சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ அண்ணா காப்பாத்துக்கண்ணா. டேய் நிறுத்துடா நிறுத்துடா. ஏண்டா இதெல்லாம் அம்மிக்கலாம் இந்த ஊருக்கு விட்டு ஏறா. இடுப்பு பிடிச்சுக்கிட்டா உலக்கையில இருந்து அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய தைலம் தைக்க சொல்லியிருக்கான். சரி நீ வா. அங்க யாருக்காவது இடுப்பு பிடிக்கணுமா? ஆமா பிடிக்கணும் வா. மவனை இருடி. டேய் நில்றா. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டு நான் உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்ட வாங்குற மாதிரி நீ உலக்கி எடுத்துட்டு வரியா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. எதுவுமே தெரியல. சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கறியா? நில்றா நில்றா. டேய் ஓடாத நில்றா நில்றா. ஐயோ ஐயோ அம்மா. டேய் என்னடா அது ஔவையாருக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி? தம்பி இன்னும் அவனுக்கு சுளுக்கு தெரியல? நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப அடிமை பண்ண எம்ஜிஆர் மாதிரி மாத்திட்டீங்களே. டேய் நான் என்னமோ வாழ்க்கையில விளையாட்ட மாதிரி பேசுறியே. காரியம் கைகூடி வர நேரத்துல அந்த கருப்பு நாய் பூந்து கெடுத்து வச்சிட்டான். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடு. அப்ப பாரு நான் பூந்து. டேய் வராங்க. எங்கடா போற? சின்னமாவோட துணியை துவைக்க கொண்டு போறேன். நீ தோச்சு கழிச்சது போது கொண்டாங்க. எதுக்கு? கேள்வி கேட்காத போடா போடா. ஐயோ உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? உன்னையும் இந்துவை சேர்த்து வைக்கிறதா சாதாரண பிரச்சனையா? சிந்து பாத்து லைலாவை தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரி நான் உன் பிரச்சனையை தூக்கிட்டு அலையறேன். ஐஓடெக்ஸ்ல ஆரம்பிச்சது அழுக்கு துணியில வந்து நிக்குது. ஃபாலோ மீ. ஓகே. ஐயோ ஐயோ அந்த பக்கம் போட்டியாக்கும். நமக்கு எதுக்கு இந்த பொட்டச்சிங்க வேலையெல்லாம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சா உனக்கு என்னடா? உன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். பொம்பளைங்களை கவர் பண்ணணும்னா ஒண்ணு புடவை துவைக்கணும், இல்ல புடவை வாங்கி கொடுக்கணும். நீ புடவை துவை. இன்னும் துவைக்கவே இல்ல, அதுக்குள்ள இஸ்திரி போட ஆரம்பிச்சியா? சச்சா இதான் துணி துவைக்க லட்சமா? நினைச்சு கொடுறா. தம்பி பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற மோதோ அண்ணன் நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொடா
உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? சேலையெல்லாம் அப்படி கண்ணா பின்னான்னு கிழிச்சு வச்சிருக்கீங்க. பொண்டாட்டி புடவையை தோச்சு போட்டா அப்படியே பூரிச்சு போய் உங்களோட குடும்பம் நடத்துவேன்னு ஐடியா கொடுத்த அறிவாளி யாரு? இது என்ன? ஜாக்கெட் ஒரு கைதான் இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. தோ இனிமே இந்த மாதிரி கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற. அண்ணா தம்பி தூக்குடா. டேய் சாமி மேல கைய வச்ச வெட்டிடுவேன். டேய் குடுறா. என்னடா நம்ம அருவாள் எடுக்கிறோமே, இவன் நெருப்பட்டி எடுக்கிறான்னு பாக்குறியா? எங்க உடம்பு மேல ஊத்தி இருக்கிறதா மஞ்சள் தண்ணி, உன் உடம்பு மேல ஊத்தி இருக்கிறது பெட்ரோல். என்னடா வாட வல்லியன்னு பாக்குறியா? அதான் நம்ம டெக்னிக்கல். அது கூட புரியாம அப்பனும் மகனும் மஞ்சமாக்கா மாதிரி ஆடிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஆள் வளர்ந்தா மட்டும் போறாதுடா, அறிவு வளரணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இந்த நம்பிக்கை இல்லையா? இந்த பார் புச்சுக்கோ. தம்பி தூடா சாமி. அம்மா என்னப்பா நீ சொன்ன மாதிரியே நானும் தம்பி சாமி கொண்டு போய் கோயில் வச்சுட்டு வந்துட்டோம். இப்பதாப்பா நிம்மதியாச்சு. அந்த கொலகார பாவி ஒண்ணு தகராறு பண்ணலையே. வந்தாங்க, நானும் தம்பி சமாளிச்சிட்டோம். மாமா மாமா கொண்டு ஆகலையே. அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? அவனை தான் உனக்கு பிடிக்காதே. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவரை எனக்கு பிடிக்காம போனது உண்மைதான். ஆனா போக போக அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டாரு. நான் இன்னைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் மன்னிக்கிறது இருக்கட்டுமா? என் தம்பி நல்லவேன்னு புரிஞ்சுட்டு இல்ல, அந்த ஒன்னே போதும். ஐயோ இந்த நேரம் பார்த்து என் தம்பி இங்க இல்லையே. தலை புத்தா சாமி எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு நாளைக்கு தானே வருவான். ராத்திரி வீட்டுக்கு வந்தா என்னமோ தீட்டு பட்டுமா? என்ன பொருளா தீட்டு? இப்ப போய் என் தம்பியை கூட்டி வரேன். சாமி காரியம் பாதியில நிக்க கூடாதுப்பா. அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியா வரட்டும். அட கிடக்குதுமா சாமி. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பெத்தவ சாமி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் சாமி. நான் போய் கூட்டி வரேன். வேண்டாம் மாமா, சாமி காரியம் மறுபடியும் என்னால நின்னதா இருக்க வேண்டாம். மாமா வரட்டும். அட போமா, நான் போய் மாமா இப்ப நான் சொல்றது நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? அப்படி போடு. இப்படி மிரட்டுறதுக்கு ஆள் இல்லாம தான் பயலுக்கு துளிர் விட்டு கிடந்தானுங்க. இனிமே அடங்கிருவானுங்க. அடே அப்பா, தம்பி பொண்டாட்டிட்ட என்ன அடக்கம் தானே இறக்கணே. தீர்த்த எடுக்க போன பெருசையும் சிறுசையும் காணோம். நான் போய் பார்த்து வந்துட்டுமா? இருங்க மாமா, இப்ப வந்துருவாங்க. இல்ல நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன். கரியம் ஓடுற வேகத்தை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது பாட்டி. என்னன்னு பாத்துடலாம். வாங்க. யா. ஆடங்கொப்பு ரணங்கொப்பன் தன்னானே, இவனுங்களை திருத்தவே முடியாதே. அடே அப்பா அப்பா பாட்டி அண்ணா, அம்மா, ஐயோ கிழவி.